நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் வருகை தந்த வைத்தியர் அலைமோதும் மக்கள். சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சராக நியமிக்கப்பட்ட அர்ச்சுனா கடந்த திங்கட்கிழமை அன்று விசாரணைக்காக கொழும்பு அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அவர் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகை தந்துள்ளார். அந்த வகையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்த போதும் அங்கு மக்கள் அலை திரண்டுள்ளமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் சாவகச்சேரி வைத்தியசாலையின் சர்ச்சை குறித்து அதிகமாக தற்பொழுது பேசப்பட்டு வந்திருந்த போது அதற்கு முக்கிய காரணமாக இருந்து வந்த வைத்தியர் அர்ச்சுனா அங்கு நடைபெறுகின்ற பல தவறுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அவர் சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் மக்கள் அவருக்கு ஆதரவாகவே குரல் எழுப்பி வருகின்றார்கள். அந்த வகையில் பல தவறுகள் இடம்பெறுவதாக அவர் முன்வைத்த பல குற்றச்சாட்டுகளின் மத்தியில் பல சர்ச்சைகள் தற்பொழுது உலா வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் வைத்தியர் அர்ச்சுனா இன்றைய தினம் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகை தந்துள்ளதை அடுத்து அங்கு போலீஸ் அதிகாரிகள் பலத்த பாதுகாப்பினை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அங்கு மக்கள் அலைதிரள்வதன் காரணமாக பல விடயங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவே இந்த செயற்பாட்டை வைத்துள்ள போதும் அங்கு மக்கள் அலை திரண்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் சாவகச்சேரி வைத்தியசாலை வளாகத்திற்குள் எந்தவிதமான காரணமின்றி யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகளுடன் இணைந்திருப்போம். சரியாக சுமூகமாக நடைபெற்று ஒன்றுமே செய்யலாம். நான் கழிச்சது உங்களுக்கானது. அதில் போய் எக்ஸ்ரே எடுக்கிறது இதில் கொண்டு 2000 ரூபா கொடுத்தா இல்லாதானே அதுதான் நீ பாடம் படிக்கிறேன். அதான் கனவேரை படிக்கல 2 மணி கூடி போய் அங்கே பார்க்கலாம். இல்லை எல்லாம் தெரியும் அர்ச்சனா எல்லாம் தெரியும். என்னடா என்ன கையோட நல்லவன். வெரி குட் வெரி குட். என்ன கேள்விடா படி போடும் நாளைக்கு மினிஸ்டர் எல்லாருமே வரீங்க. அப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாத மாதிரி குடும்பம் பயப்படாம பேர்களை போட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் 2000 கடிதம் கொடுக்க 2000 பேருக்கு பழி வாங்கிறாதானே. அதனால எல்லாத்தையுமே கடிதம் அளிக்கணும். எல்லாருமே கோடான கோடி நன்றி. நாளை கடிதம் பண்றதுதான் யோசிச்சுட்டு இந்த வேலையை